சர்வீஸ் காலையில அனுப்பினோம் இல்லையா? ஆமா ஆமா. அந்த டெக்னீஷியன் வந்து போய் டிவி டேக் ஓவர் பண்ணிருக்காரு. அங்க முடியாத பட்சத்துக்கு இங்க கொண்டு வந்து ஆமா இங்க எடுத்துட்டு வந்து. எந்த ஏரியா பண்ணிட்டு இருக்காங்க? வில்லிவாக்கத்துல இருந்து. வில்லிவாக்கத்துல இருந்து. அப்பா, வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பரான ட்ரஸ்டபிள் சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த ஃபீல்டுல சீக்கிரமா சர்வீஸ் பண்றதுக்கான சொல்யூஷன்லாம் கொண்டு வந்துட்டோம். 2 மணி நேரத்துக்குள்ள. சரி, மேக்ஸிமம் ஸ்பேர் இருந்துச்சு அங்கேயே. இல்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஸ்பேர் கொண்டு வந்து மறுபடியும் அவங்க வீட்லயே போயிட்டு அவங்க எதிர்க்கவே என்ன பண்றோங்கிறது அவங்களே பாத்துக்கலாம். சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது 1 டே 2 டேஸ் ஓடுனதுக்கு அப்புறம் தான் டெலிவரிக்கு எப்படி இருக்கு, நம்ம 4 டிவி எடுத்தாலும் அதை சுத்தமா சர்வீஸ் பண்ணி அந்த டிவி ஓட விட்டு கிளியரா இருக்கா, மறுபடியும் ஃபால்ட் வருதா, ஏன்னா கொண்டு போய் கொடுக்குறோம் மறுபடியும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நம்ம சர்வீஸ் சென்டர் மேலே தப்பா இருக்கக்கூடாது. இல்ல கோடு வருது, ஒரு பார் வருது சார் ரெடி பண்ணனா, அது ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அப்போதைக்கு பணம் வந்தா போதும் 2500 3000 வருதுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு 2 வாரத்துல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கேரண்டி எல்லாம் கிடையாது. போக சொல்றேன், அந்த கோடு வரதெல்லாம் நாங்களும் அதை கட் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அது ஒரு மாசத்துல மர திருப்பி அது கஷ்டம் சார். அது மாதிரி பண்றது இல்ல. இந்த போர்டுல ஃபால்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன ஃபால்ட் இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம். ப்ளோ பண்ணி அந்த ஐசியே போனாலும் அந்த ப்ளோ பண்ணி அந்த ஐசியை எடுத்துட்டு அதுக்கான ஐசியை போட்டு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரன் பண்ணிடுவோம். கம்பெனி பிராண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் செட் தான் அவங்களுடைய இதில் மாற்றுவாங்க. கஷ்டப்படுறவங்க சில பேர் வந்து அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாத சூழல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டீகான் இருந்துச்சுன்னா நாங்கள் போட்டு செக் பண்ணிட்டோம்னா அது ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்னா கூட 6,000 ரூபாய் முடிஞ்சிடும். அதாவது ஷார்ட் ஆகி போச்சுன்னா பிளைன் ஆகிடும் டிவி, சில பார் கோடு அந்த மாதிரி வரும். அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதை பாருங்க, அந்த டிவியில் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த லேசர் மிஷின் மூலிமா அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சி எந்த இடத்துல ஷார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறாங்க. அந்த டிவியில் அப்படியே வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. பாருங்க, இந்த ஷார்ட் ரிமூவ் பண்ணுறத அந்த மிஷின் பண்ணுது பாருங்க. அந்த ஷார்ட் அந்த லேசர் மூலிமா அந்த ஷார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுது. ஒரு 1 லட்ச ரூபா டிவி வாங்கியிருப்பீங்க. ஆனா நீங்க கம்பெனி போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 60,000 70,000 சொல்லுவாங்க ரிப்பேர் பண்றதுக்கு. சோ அது எல்லாமே இப்ப எக்ஸ்பென்சிவ் எடுத்து வந்தீங்கன்னா 6 to 7,000 ரிப்பேர் ஆகும். பெரிய சைஸ் டிவியா இருந்தா. சின்ன சைஸ்னா 3 to 4,000 ரிப்பேர் ஆகும். இப்போ இந்த ஸ்டுடியோ பார்த்துருப்பீங்க. சன் எலக்ட்ரானிக்ஸ் சென்னையில் மயிலாப்பூரில் கச்சேரி ரோட்டில் தான் இருக்காங்க. இப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிருக்கிறதுனால நிறைய உண்மை ஆகிட்டாங்க. கூகுள் லொக்கேஷன் கொடுத்துருப்போம், அதன்படி வந்துருங்க. இதாங்க கச்சேரி ரோடு. கச்சேரி ரோட்டில் இந்த கார்னரில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். செங்கல்நீர் பிள்ளையார் கோவில் திருக்கோவில். அங்கே தான் இதுக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங்கில் மேலே பாருங்கள் சன் எலக்ட்ரானிக்ஸ் இங்கே தான் இருக்காங்க. இதுல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் 8 வரைக்கும் பாருங்க. இது வழியா தான் உள்ள போகணும். கரெக்டா வந்துருங்க. இங்க பாருங்க, வெளியே டிவியே இருக்கும். நிறைய டிவி சர்வீஸ்க்கும் வந்திருக்கும். இங்கதான் இருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் 8 வரைக்கும் பாருங்க. ஹாய் சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் உங்க ஒர்க்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப அத்தியாவசியமான வீடியோவா இருக்கும், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா இருக்கும், தேவை உள்ள வீடியோவா இருக்குங்கிறதுனால நான் அப்படியே உங்களை சொல்றேன் சார். இப்போ நம்ம ஷாப் நிறுவனத்தை பத்தி சொல்லிருங்க. எங்க இருக்கு, எப்படி வரணும், என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிவி ரிப்பேர் அண்ட் சர்வீஸ். சரி, டிவி இல்லாத வீடே இல்ல. டிவி இல்லாத வீடே கிடையாது. டிவி ரிப்பேர் அண்ட் சர்வீஸ். டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது மக்களுடைய ஒரு அத்தியாவசியமான பொருளை ரெடி பண்ணி கொடுக்கிற நிறுவனத்துக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம். கண்டிப்பா ஷார்ட்டா சொல்லணும்டா உண்மை. இங்க வந்து மயிலாப்பூர்ல இருக்கு. மயிலாப்பூர்ல சன் எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நேர் ரோடு. அதே ரோட்ல ஜாயிண்ட்ல லாஸ்ட் முண்டகண்டியம்மன் கோவில். இந்த பக்கம் வந்து E1 போலீஸ் ஸ்டேஷன். இது பக்கத்துல டர்னிங்ல கச்சேரி சாலைக்கு செங்கல்நீர் பிள்ளையார் கோவிலுக்கு மாடியில இருக்கும். இங்க வந்து டிவி ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆல்ரெடி நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருப்போம். டிவி ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா சாம்சங், சோனி, எல்ஜி, MI, OnePlus இது மாதிரி பலதரப்பட்ட எனி பிராண்ட் நாங்க சர்வீஸ் பண்றோம். வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுவோம். முடியாது, அதாவது டிவிஎஸ் மேக்ஸிமம் நீங்க கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போனா ஈஸியா ஒரே நாள்ல முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க காலையில கொண்டு வந்துட்டா கூட இருந்து ஒரு 2 மணி நேரத்துல நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இல்ல சார் நாங்க லாங்கா இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து லாஸ்ட் எண்ணூர் வரைக்குமோ, இந்த பக்கம் இருந்து லாஸ்ட் கோவலம் வரைக்குமோ, இங்க இருந்து லாஸ்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் எண்டு வரைக்கும் நாங்க சர்வீஸ் பண்றோம். சர்வீஸ் டெக்னீஷியன் வர்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நாங்க போன்லயே சொல்லிடுவோம். சரிங்களா?
நீங்க வர வேண்டிய ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு நம்ம சார்ஜ் கொடுக்க வேணாம். ஏன்னா நம்ம இப்ப நானே ஒரு டெக்னீஷியன் அனுப்புறேன்னா அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் இல்லையா? ஒரு நாள் ஆயிடும். ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு வந்தாலே ஒரு நாள் ஆயிடும். அது பெட்ரோல் எல்லாம் இருக்கு. ஆனா நீ சிம்பிளானா நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க எல்லா போர்டு, கம்பெனி போர்டு, மதர் போர்டு, சோனி இதுல மாதிரி ஒரு போர்டெல்லாம் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அவைலபிளா இருக்கு எங்க கிட்ட. வாரண்டி முடிஞ்ச டிவி மட்டும் தான் இங்க பண்ணுவோம். வாரண்டி இருக்கிறது கம்பெனிலேயே வருவாங்க. சோ வாரண்டி முடிஞ்ச டிவிங்க எல்லாமே நாங்க அவைலபிள் பண்ணுவோம். எங்க கிட்ட இந்த கண்ணாடி பேனல், டிஸ்பிளே பேனல்லாம் இருக்கு. சரி. அதே போல இங்க வந்து சர்வீஸ் எதுக்குன்னா ஒரு நாளைக்கு 4 டிவி பண்ணி கொடுத்தா நீங்களே கேட்கலாம், என்ன சார் சிம்பிளா இருக்கு அப்படின்லாம். நீங்க விளம்பரம் பண்ணி பெரிய ஷோரூம் மாதிரி காட்டுறதுக்கெல்லாம் கிடையாது சார். ஏன்னா நான் வந்து 15 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கேன். ஒரு சர்வீஸ் இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா 15 வருஷமா 15 இப்போ சரியா ரன் ஆகலன்னா 1 வருஷம் 6 மாசமே ரன் பண்ண முடியாது. ஏன்னா போல செலவு 15 வருஷம் பண்ணாங்கன்னா அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா பண்ணி கொடுக்கறதுனாலதான் கஸ்டமர் ரிப்பீட்டட் வந்துகிட்டே இருக்காங்க. ட்ரஸ்டபுளான ஷாப்பா போய்கிட்டு இருக்கு. சரி சார், இப்போ எப்படி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டிவின்னா எப்படி லிமிட்டடா எடுப்பீங்க, கரெக்டா பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா சார், லிமிட்டடா கடைகள் மாதிரி எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அள்ளி போட்டு குமிச்சு வச்சுக்கிட்டு சார். என்னன்னா சில சர்வீஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய டிவி இருக்கும். கொடுத்தவங்களே வந்து சார் நான் கொடுத்த இந்த ஏன் டிவி இல்ல சார், இங்கெல்லாம் அப்படி கிடையாது சார். நம்ம 4 டிவி எடுத்தாலும் அதை சுத்தமா சர்வீஸ் பண்ணி அந்த டிவி ஓட விட்டு கிளியரா இருக்கா, மறுபடியும் ஃபால்ட் வருதா, ஏன்னா கொண்டு போய் கொடுக்குறோம் மறுபடியும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நம்ம சர்வீஸ் சென்டர் மேலே தப்பாயிடக்கூடாது. நம்ம வாங்குற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது சுத்தமான ஸ்பேர் பார்ட்ஸ் தான். இங்க இந்த டூப்ளிகேட்டு மாற்று டிவில இருந்து அதெல்லாம் இப்போ அதெல்லாம் போட முடியாது. எல்லாம் ஒரு காலம் 80-90 டிவில அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த டிவி எல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டதான் அந்தந்த டிவி வந்து வேலை செய்யுமே தவிர்த்து இந்த டிவில இருக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் போடுறதுலாம் கிடையவே கிடையாது. அதே போல கஸ்டமர் வீட்டுல இப்போ எங்களோட டெக்னீஷியன் நீங்க கேட்கலாம், எங்க டெக்னீஷியன்லாம் இல்ல, எல்லா எங்க டெக்னீஷியன் காலையில 9:30க்கு வந்து ரீச் ஆயிட்டாங்கன்னா எல்லாமே அவுட்டர் சர்வீஸ் தான் எடுத்துட்டு வந்து 4 டிவி அதாவது நாங்க போன்லயே கான்டாக்ட் வச்சுப்போம் சார். போன் பண்றாங்க சார் டிவி சர்வீஸ், அந்த மாடல் நம்பர், அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸா, செகண்ட் சர்வீஸா, தேர்ட் சர்வீஸா, 3 சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம சர்வீஸ் பண்ணி நம்மளும் பண்ணலாம் சார். பண்ணலாம். இருந்தாலும் அவங்க அப்புறம் நாளைக்கு நம்ம மத்தவங்களை ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தாலும் அது ஒரு குறைஞ்சது ஒரு வருஷம் ஓடனாதான் அது ஒர்த்து. நம்ம பண்ற செலவுக்கு ஒர்த்து. அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லிடுவீங்க கண்டிப்பா. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே டிவில கோடு வருது, ஒரு பார் வருது சார் ரெடி பண்ணனா, அது ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு அப்போதைக்கு பணம் வந்தா போதும் 2500 ரூபாய் 3000 வருதுப்பா அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு 2 வாரத்துல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு கேரண்டி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா இப்ப நான் பண்ணுவோம் சார். நான் இப்பவும் சொல்றேன், அந்த கோடு வரதெல்லாம் நாங்களும் அதை கட் பண்ணி ஈஸியா பண்ணிடலாம். ஆனா அது ஒரு மாசத்துல மர திருப்பி அது கஷ்டம் சார். அது மாதிரி பண்றது இல்ல. அதுக்கு என்ன சொல்யூஷனா, இந்த பேனல் சீப் அண்ட் பெஸ்ட்ல எங்க கிட்ட பேனல் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணணும், முன்னால வாங்குவோம், இப்ப நாங்களே வர வச்சிட்டோம். வர வச்சுட்டு மேல வச்சிருக்கோம். தேவைப்பட்ட அந்தந்த பிராண்டட் ஏத்த பேனல் போட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துறோம். சிம்பிளா இருக்கும் சர்வீஸ். 4 டிவி எடுத்துட்டு வந்தா கூட அந்த சுத்தமா சர்வீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். பண்ணிடுவீங்க. ஆமா சார். இல்ல சார், இப்போ ஒரு கஸ்டமருக்கு உங்களை கான்டாக்ட் பண்றாங்க, அவங்கள்ட்ட இப்போ எப்படி வீட்டுக்கு போய் தான் சர்வீஸ் பண்ணணுமா இல்ல எடுத்துக்கிட்டு வரணுமாண்டு எப்படி அவங்களுடைய ஒரு சில ஃபால்ட்டுங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க எடுத்துட்டு வந்துருவோம் சார். சரி. ஒரு சில ஃபால்ட்டை வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில ஃபால்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அது டெக்னீஷியன்ஸ் வந்து அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல அப்படின்னா இங்க கொண்டு வர சூழல் தான் ஏற்படும். சரி. அது வந்து நம்ம இங்க எடுத்துட்டு வந்து டைம் கேட்போம், அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார். இது ஒரு இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் எங்க கிட்ட இருந்ததுன்னா நாங்க பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா வர வைக்கிறதுக்கு அந்த 2 டேஸ் டைம், அந்த டைம் கஸ்டமர் கொடுத்தாங்கன்னாக்கா வெயிட் பண்ணி கொடுப்போம். சில பிராண்டட் கம்பெனி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சில ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது அப்படின்வாங்க. சின்ன ஃபால்ட்டுக்கு கூட அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இந்த போர்டே மாத்தணும் அப்படின்வாங்க. சரி. இப்போ இது என்ன சார்? இது வந்து சாம்சங் பிராண்ட். சாம்சங் பிராண்ட். இந்த மதர் போர்டு ஃபால்ட், இது வந்து டிவி ஓட்டுறதுனால இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்கு. இதெல்லாம் மாத்திடுவோம். இதெல்லாம் மாத்திடுவோம். இதை நான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லப்பர்ல கிளீன் பண்ணிட்டு திருப்பி அது இது வேற மாதிரி ஃபால்ட் வந்துரும். இதெல்லாம் நம்ம உடனே அது ஆமா உடனே இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கான இடத்துல பூசி போட்டுருவோம். ஆமா. அதே போல இந்த போர்டும் சரி, இந்த போர்டுல ஃபால்ட் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன ஃபால்ட் இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம். ப்ளோ பண்ணி இந்த ஐசியே போனாலும் அந்த ப்ளோ பண்ணி அந்த ஐசியை எடுத்துட்டு அதுக்கான ஐசியை போட்டு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டெலிவரி கொடுக்குறது. ஒன் டே ஓடும் சார். நான் ஷார்ட்டா சொல்லணும்டா, கஸ்டமர் கொடுக்குற காசு கொஞ்ச நாளைக்கு ஓடணும்.
திருப்தியா இருக்கு. கண்டிப்பா. சரி பரவாயில்லப்பா, ரிப்பேர் பண்ணோம், இவ்வளவு நாள் ஓடிச்சுப்பா, பரவாயில்லப்பாங்கிற அந்த திருப்தி வரணும். கண்டிப்பா. என்னப்பா இவ்வளவு செலவு பண்ணோம், என்னப்பா ஒரு வாரத்திலேயே மரம் ரிப்பேர் வந்துருச்சு, 10 நாள்ல என்னப்பா ரிப்பேர் வச்சுருச்சுன்னா அது யாரா அந்த சர்வீஸ் நம்மளே இருந்தாலும் சங்கடப்படும். அந்த சர்வீஸ் இங்க எடுக்கிறது இல்ல. அதுதான் 4 டிவி எடுத்தாலும் இதுல நேத்து வந்தது. இப்போ நீங்க இப்போ பார்க்கும்போது தெரியுது. அதாவது அப்போ மேக்ஸிமம் இன்னைக்கு 4 டிவி வந்துச்சுன்னா 4 டிவி முடிச்சு கொடுத்துருவோம். போர்டு இல்ல, வர வைக்கணும், 1 டே 2 டே வெயிட் பண்ணா மட்டும்தான் அந்த டிவி இருக்கும். மோர் தென் எல்லா போர்டும் இருக்கு சார், மேக்ஸிமம் இருக்கும். இப்போ இந்த ஐசி போயிடுச்சு அப்படின்னாக்கா இது அங்க நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கான ப்ளூ மிஷின்லாம் நம்ம கிட்ட, அந்த ப்ளூ மிஷின் வச்சுதான் இங்க சார் அதை எடுத்து டிவி எடுத்துட்டு வந்துருவோம். அந்த போர்டு போயிடுச்சுன்னா இப்போ கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்றாங்க, சார் இந்த ஃபால்ட் சார்னா எங்களுக்கு கரெக்டா தெரியும், இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணிருக்கோம், நாங்க நெட்ல எதுல ஏத்துறோம் சிஸ்டத்துல, இந்த ஃபால்ட் இந்த சர்வீஸ்க்கு ஏத்துறோம். அப்ப அதை நம்ம தட்டும்போது அந்த மாடல் நம்பர் இந்த ஃபால்ட்டுக்கு இந்த போர்டு தான் ஃபால்ட் அப்படிங்கறத மெசேஜ் பண்ணிடுவோம். அந்த போர்டை எடுத்துன்னு போக சொல்லிடுவோம் கையோட டெக்னீஷியன் கிட்ட. அவர் அங்க போட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுது. அவங்க கிட்ட போர்டு அவங்க எதுக்கு பண்ணிடுறோம்ல, இந்த மாடல்னா இதுதான் வரும். அது ஒரு இத்தனை வருஷ சர்வீஸ்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அதுலயே ஃபைண்ட் அவுட் பண்ணி மேக்ஸிமம் கொண்டு போயிருவீங்க. அதை தவிர்த்து மேற்கொண்டு வரும்போதுதான் அடுத்த சூழ்நிலைகள் வரும். எஸ், சூப்பர். அதே போல OnePlus டிவில எல்லாம் வந்து படம் வராது. சரி, இப்போ படம் வருது அப்படின்னாக்கா தெரியுதுங்களா, இது ரன்னிங்ல இருக்கு. இது ஒரு half an hour ஓடும். டிவி ரன்னிங்ல இருக்கு. இது வந்து half an hour டிவி ஓடும். சரி, நல்ல கிளீனா இருக்கும். அப்புறம் பிளாக் ஆயிடும், ஆடியோ மட்டும் கேட்கும். இது இருக்கு. இந்த மாதிரி ஃபால்ட் வரும். இந்த ஃபால்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் நாங்க செக் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அதே போல இது வந்து இந்த டிவியும் சரி, இதுல வந்து முன்னாடி வந்து ஒரு ஃபால்ட் வந்து பார் வந்தது, அதை நாங்க சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது 1 டே 2 டேஸ் ஓடுனதுக்கு அப்புறம் தான் டெலிவரிக்கு எப்படி இருக்கு ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு நம்பிக்கையான சர்வீஸ். ஏன்னா நம்ம சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபால்ட், இது சர்வீஸ் பண்ணா ஒர்த்தபிள் இல்ல. இது இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு சார், 3 டைம்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கஸ்டமர்ட்ட நாங்களே சொல்றோம், சார் மேடம் மறுபடியும் பண்ணாத, வேண்டாம். இது இப்போ சர்வீஸ் வரதை விட உடஞ்ச டிவி தான் சார் அதிகமா இருக்கு. குழந்தைங்க பால தூக்கி அடிச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வந்து குழந்தை மேல ஒரு பழிய போட்டுறாங்க. குழந்தைதான் சார் பால் அடிச்சது, உங்கள்ட்ட சொல்ல முடியுமா? உடைச்சிட்டு அது என்ன இப்போதுன்னா அது டிவி வந்து அது கிடைக்காத பொருளா இருக்கும். அது சர்வீஸோட ஃபால்ட்ட சொன்ன உடனே சார் 18,000 ரூபாவா அப்படின் போது ஐயோ நம்ம அவசரப்பட்டு உடச்சிட்டு, அதுதான் சொல்றேன். இந்த கோபத்தால நம்ம டிவிக்கு பண்றது அது கஷ்டப்படும் போதுதான் தெரியும். அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு எங்க இருக்கு மார்க்கெட்ல நாங்க நெட்லயே இப்போ ஒரு குரூப் வச்சிருக்கோம் சார். இப்போ இதுக்கு ஒரு கண்ணாடி கிடைக்கல அப்படின்னா 6 பேருக்கும் நாங்க ப்ராட்காஸ்ட்ல அனுப்புவோம். சார் இது வாண்டட் இந்த பேனல் இருக்கு அம்பத்தூர்னு வரும். அம்பத்தூர்ல எவ்வளவு கேக்குறாங்கன்னா 13,500 ரூபாய் அப்படின்றாங்கன்னா 14 ரூபாய் கேட்போம், 12 ரூபாய் கேட்பாரு. ஏன்னா நிறைய லாட்டை வச்சிருக்கிறவங்க கம்மியா கொடுப்பாங்க. கிடைக்காத பொருள் இருந்தா கூட அதிகமா கேட்பாங்க. சோ அது ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. எது செலக்ட் ஆகுதோ கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி சார். ஏன்னா அவங்க சர்வீஸ் ஓகே சார் நல்லா பண்ணி கொடுங்க, நீங்க நல்லா செஞ்சு தருவீங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நாங்க சுத்தமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ போர்டுனா கிடைக்கிறாங்கிறாங்களே, இப்போ அப்படி இப்போ சப்போஸ் ஒரு சர்வீஸ் வர்றாங்க, இப்போ கம்பெனில இருந்து வராங்க, அந்த போர்டு கிடைக்காது, இனிமே பண்ண முடியாதுங்கிறாங்க, அப்படிங்கறது நம்மளை கான்டாக்ட் பண்ணா நம்மளுடைய சொல்யூஷன். போர்டு சில சர்வீஸ் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ஆதரைஸ் சர்வீஸ் சென்டர்ல வந்து டிஸ்பிளே போயிருக்கும் சார். சோனில வந்து டிஸ்பிளே போயிடும். டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, டீகான் போர்டு. கம்பெனி பிராண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதை ஃபுல் செட்டு தான் அவங்களோட இதுல மாத்துவாங்க. கஷ்டப்படுறவங்க சில பேர் வந்து அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாத சூழல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த டீகான் இருந்துச்சுன்னா நாங்க போட்டு செக் பண்ணிட்டோம்னா அது ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்னா கூட 6,000 ரூபாய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி சிம்பிளா பண்ணி பண்ணலாம். அப்படி கம்பெனிக்காரங்க வர்றாங்க இது மாதிரி இருக்குனாக்கா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, வந்து நம்ம டெக்னீஷியன் பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்ன முடிஞ்சதுன்னா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாங்க. சரி சார், இப்போ கால்ஸ்னா வருது, எப்படி அட்டெண்ட் பண்றீங்க? கால்ஸ் வருது அப்படின்னா டெக்னீஷியன் அங்கங்க ஸ்பாட்ல இருப்பாங்க சார். சில சர்வீஸ் சென்டர்லாம் இங்க ஆமா இவங்க கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி இவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இவங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க எந்த ஏரியாவுல எந்தெந்த லொகேஷன்ல இருக்காங்க அப்படின்னா நியர்பை வந்து கிட்டில இருப்பாங்க, புரசவாக்கத்துல இருப்பாரு ஒரு டெக்னீஷியன், மயிலாப்பூர்ல வந்து நாங்க இங்க இருக்கோம், அடையார்ல ஒருத்தர் இருப்பாரு, இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இருப்போம், திருவச்சூர்ல ஒருத்தர் இருக்காரு. இத மாதிரி நாங்க பிரிச்சுப்போம். இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 10 கால்ஸ் வருதுன்னு அப்படின்னா மோர் தென் அதிகமா வராது. 5 கால்ஸ் வந்தா அதுல 5 கால்ஸ்ல ஒரு 4 கால்ஸ் சூஸ் பண்ணி இது பண்ணா கரெக்டா இருக்கும், இத பண்ணா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இப்ப கஸ்டமருக்கும் திருப்தியா இருக்கும். சரி ஓகே, அவங்களும் அந்த ரேட் ஓகே அப்படின்னுட்டாங்கன்னா கஸ்டமர் உடனே இவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க மெசேஜ் லொகேஷன் அந்த ஏரியாக்கு. அவங்க போய் நாளைக்கு மறுநாள் டிவி கொண்டு வந்துருவாங்க, இல்லன்னா அங்கேயே சர்வீஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல அங்கேயே முடிச்சிருவாங்க. அப்படி இல்லன்னா முடியாத பட்சத்துக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. எஸ், இப்போ இங்க வரணும்டாக்கா இப்ப நாங்களே இப்போ வீடியோ பார்க்கணும், டைரக்டா வரணும் ஷாப் எத்தனை மணிக்கு ஓபன் பண்றீங்க? காலையில 10 மணிக்கு ஒரு 9:30 நாங்க வந்துருவேன். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி,
10 மணிக்கு சாப்பிட்டா ஈவினிங் வந்து 8:30 வரைக்கும் இருக்கும். சரி. சண்டே வந்து 12 மணிக்குள்ள 12க்குள்ள. சண்டே வந்து லீவ் தான். ஆக்சுவலி நான் வருவேன், ஒரு 2-3 hours இருப்பேன் காலையில வந்து. வந்தானா யாராவது 2 பேர் வருவாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவேன். மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாமே நேரடியாக கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ங்கிறது. சரி சரி. இப்போ நேரா வரும்போது என்னென்ன எடுத்துட்டு வரணும்? இப்போ டிவி கிண்டு உள்ளது ரிமோட் வேணாம் சார், ஏன்னா ஆல் ரிமோட் நாங்க வச்சிருக்கோம். ஆல் ரிமோட் ஒரே ரிமோட்ல ஆல் ரிமோட்டும் இருக்கு எங்ககிட்ட ஃபங்க்ஷன்ல இருக்கு. சரி. சோ எங்களுக்கு அந்த ஒயர் கார்டு அடாப்டர் எதுவுமே தேவையில்லை, வெறும் டிவியை மட்டும் கொண்டு வாங்க. நீங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய மாடல் நம்பர் எங்ககிட்ட அப்ரூவ் கேட்டுக்குங்க. சார் இந்த டிவி கொண்டு வந்தா சர்வீஸ் ஆகுமான்னு. ஏன்னா நம்ம எல்லா சர்வீஸ் சென்டர் பண்ண மாதிரி வாங்க வாங்க பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு நாம இங்க வாங்கி மேல வச்சுட்டு இது உங்க டிவி ஆகுதுன்னு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பண்ணா நல்லா இருக்குமா இருக்காதாங்கிறத நான் கிளியரா சொல்லிடுவேன். ஓகே சார் நான் எடுத்துட்டு வரேன், நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னா இங்கே உட்காருங்க, கையோட சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன், எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா. சார் இப்போ இங்க மட்டும்தான் நமக்கு பிரான்ச் இருக்கா இல்ல வேற ஏரியாவுல எதுவும் ஓபன் பண்றதுக்கு? நம்ம திருவான்மியூர்ல ரெடி பண்ண போறோம் சார், இன்னும் ஒரு மாசத்துல ரெடி பண்ணிடுவோம். சரி. இந்திரா நகர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். அங்க ஒரு பிரான்ச் ஆகாஷ் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. ஏன்னா இது வந்து 10 வருஷம் இங்க சர்வீஸ் சென்டர் மயிலாப்பூர்ல இயங்கிட்டு இருக்கு. அடிஷனல் சர்வீஸ் சென்டர் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. கூவத்தூர்ல இருந்து எல்லாம் வராங்க, கூவத்தூர் பாண்டிச்சேரியில இருந்து வந்தாங்க, கடலூர்ல இருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் பனையூர், கோவலம், நீலாங்கரை, அந்த அடையார் சர்வீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வராங்க. அதுல சைதாபேட்ல இருந்து வரவங்க எல்லாம் அந்த டர்னிங்ல தான் நிக்கிறாங்க. இங்க மெட்ரோ போட்டிருக்கிறதுனால ரொம்ப டிராபிக் இடைஞ்சல், உள்ள வரது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இப்ப அடையார்ல ஒண்ணு ஓபன் பண்ண போறோம் விரைவில். கஸ்டமருக்கு கண்டிப்பா கிராண்ட் ஓபன் கண்டிப்பா தெரியப்படுத்துறோம். அங்க உள்ளவங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸும் கொடுத்துருவோம், அங்க போய் நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் இருக்கும். நான் ஷார்ட்டா சொல்லணும்னா உங்க டிவிய ஈஸியா உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஈஸியா முடிக்கணும்னா நம்ம சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு தெரியும், புதுசா பாக்குற வியூவர்ஸ்க்கு சொல்றேன். இப்போனா வந்து இப்போ டிவி ரிப்பேர் இருந்தாலே வீட்டுல உள்ளவங்களுக்கு பக்குங்க, கம்மியாகிறவங்க வருவாங்களா, ஒரு வாட்டி போன் பண்ணி அட்ரஸ் கொடுத்துட்டாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 6 வாட்டி கால் பண்ணுவாங்க, சார் எப்போ வருவாங்க. ஏன்னா டிவி தான் பொழுதுபோக்கு. கண்டிப்பா. அதனாலயே நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம்னா சீக்கிரமா பண்றது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் 10 நாள் ஆகும் சர்வீஸ் ஆகிறதுக்கு. இப்ப அந்த டிவி வந்து ரொம்ப பொழுதுபோக்கு இப்ப பண்றதுனால அத்தியாவசியன்றதுனால சீக்கிரமா சர்வீஸ் பண்றதுக்கான சொல்யூஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அந்த மாடல் அந்த டிவியினுடைய இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி 2 மணி நேரத்துக்குள்ள மேக்ஸிமம் ஸ்பேர் இருந்துச்சுன்னா அங்கேயே, இல்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஸ்பேர் கொண்டு வந்து மறுபடியும் அவங்க வீட்லயே போயிட்டு அவங்க எதிர்க்கவே என்ன பண்றோங்கிறது அவங்களே பாத்துக்கலாம். அந்த மாதிரி டெக்னீஷியன் எல்லாம் வச்சிருக்கோம். கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. போன் நம்பர் டிஸ்பிளேல போயிட்டு இருக்கு. அட்ரஸ் எல்லாமே டைரக்டா வரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நேரா வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிக்கங்க. மேடம்க்கு நிறைய போனும் வந்துகிட்டு இருக்கு. ஒரு போன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு போன் வந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் நம்ம வியூவர்ஸ் மூலமா நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் இப்பதான் அந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சென்னையில எந்த சரௌண்டிங்ஸா இருந்தாலும் பண்ணி கொடுத்துருங்க. அதான் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பக்கத்துல இருந்து லாஸ்ட் 800, இந்த பக்கம் கோவலம், இந்த அதான் டெக்னீஷியன் அவைலபிள் வர்றதுக்கு சொல்றேன். நீங்க எங்க இருந்தாலும் வந்துடலாம். நீங்க அது வச்சு கும்மிடிப்பூண்டில இருந்து வந்தாங்க நேத்து. அவங்கள நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வரலாம். பாக்கிப்படி நாங்க டெக்னீஷியன் வர்றதுக்கு இந்த சரௌண்டிங் தான் சார். பாக்கி நீங்க இப்போ நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றதா வரலாம் வந்துட்டு வரலாம். அப்புறம் இந்த போர்டு எல்லாம் கேட்டு கால் பண்ணாங்க. போர்டு எல்லாம் அது சர்டிஃபைட் கிடையாது சார். ஏன்னா இப்ப போர்டு கேக்குறாங்க, அந்த டெக்னீஷியன் போர்டு இந்த போர்டுங்கிறாரு, நாங்க கொரியர் பண்றோம். அப்புறம் அந்த போர்டு ஃபோல்டர் சார், இந்த போர்டு சார், இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ மேக்ஸிமம் நீங்க டிவியை கொண்டு வந்து நீங்களே சர்வீஸ் பண்றதா பெஸ்ட்ங்கறத இத நான் சொல்லிக்கிறேன். இந்த ஏன்னா அந்த வெளியூர்ல உள்ளவங்களுக்கு நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் போர்டு தேவைப்பட்டா நாங்க அனுப்புறோம்னு. அது கொரியர் போய் டிஸ்டர்பன்ட் அவங்க டெக்னீஷியனுக்கும் அவங்க அதனால நீங்க வந்து போர்டு எதா இருந்தாலும் டிவியை கொண்டு வந்துருங்க. நாங்க இங்கே டிவியை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சர்வீஸ் பண்றது ஈஸியா. எஸ் சார். இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போறோம். இவங்கள்ட்ட எப்படி அந்த இது ரெடி பண்ண வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதனால வந்து லொகேஷன் பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல E1 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே சிபி கோவில் ஸ்ட்ரீட், சிபி செங்கழநீர் பிள்ளையார் கோவில் தெரு. இந்த டர்னிங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து கபாலீஸ்வரர் டெம்பிள், இந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். இப்படி வந்து போனீங்கன்னா முண்டகனியம்மன் கோவில் தெரு. இது லொகேஷன் ஸ்பாட். இந்த சாந்தோம் போற ரோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால நீங்க இப்படி வர முடியாது. கண்டிப்பா. ஆமா. ஓகே. மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும். ஆமா சார். ஆமா. எஸ். அதனால நீங்க கரெக்ட்டா லொகேஷன் வந்து கூகுள் லொகேஷன் கீழ கொடுத்திருப்பேன், கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கீங்க. இப்போ
நீங்க அந்த லொகேஷன் பார்த்து வரலாம். இங்க ரோடு அடைச்சிருக்காங்க, சாந்தோம் ரோடு. அப்படி இல்லாட்டி ஃபோன் கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா கைட் பண்ணிக்கிடுவாங்க. அது டெக்னீஷியன் வந்துட்டாரு. ஓகே. சர்வீஸ் காலையில அனுப்பினோம் இல்லையா? ஆமா ஆமா. அந்த டெக்னீஷியன் வந்து போய் டிவி டேக் ஓவர் பண்ணிருக்காரு. அங்க முடியாத பட்சத்துக்கு இங்க கொண்டு வந்து ஆமா இங்க எடுத்துட்டு வந்து சர்வீஸ் பண்ணி. ஏன்னா இப்ப நிறைய வீட்டுல வந்து எல்லாரும் வேலையா போயிடுவாங்க, ஆள் இருக்க மாட்டாங்கும் போது நம்ம இதே மாதிரி வீட்டுக்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பரான ட்ரஸ்டபிள் சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த ஃபீல்டுல. எந்த ஏரியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வில்லிவாக்கத்துல இருந்து. வில்லிவாக்கத்துல இருந்து. அப்பா டயர்டா வந்திருக்காரு தம்பி. இதுல என்ன போர்டு ஃபால்ட்டா? டிஸ்பிளே ப்ராப்ளம். சரி, அது மாதிரி தான் நீங்களும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா எங்க இருந்தாலும் டைரக்டா நீங்களும் கொண்டு வரலாம். இல்ல நம்ம டெக்னீஷியனும் உங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு முடியிற கம்ப்ளைண்ட் அங்கேயே முடிச்சிருவாங்க. முடியாத பட்சத்துக்கு இங்க கொண்டு வந்துருவாங்க. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ எதை பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, லேசர் மிஷின். கண்ணாடிக்குள்ள சில, அதாவது ட்ராக் எல்லாம் வந்து ஷார்ட் ஆகி போச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்றாங்க. அதாவது பலதரப்பட்ட ஒயர்கள் இதெல்லாம் வந்து கண்ணாடிக்குள்ள இருக்கும். அந்த ஒயர்கள்ல ஏதோ லட்சக்கணக்கான ஒயர்கள் இருக்கும். அந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆகும். கண்ணாடியை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது ஷார்ட் ஆகி போச்சுன்னா பிளெயின் ஆகிடும் டிவி. சில பார் கோடு அந்த மாதிரி வரும். அதை எப்படி சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். அதை பாருங்க, அந்த டிவியில உங்களுக்கு தெரியுது பாருங்க. இதுதான் வந்து லேசர் மிஷின். இந்த லேசர் மிஷின் மூலிமா அந்த ட்ராக்கை கண்டுபிடிச்சி எந்த இடத்துல ஷார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்க்குறாங்க. அந்த டிவியில் அப்படியே வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. பாருங்க, இந்த மிஷின்ல வந்து இதெல்லாம் ஒயர் சார். இது எல்லாமே ஒயர். அந்த இதில் அந்த ட்ராக்கை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மிஷினுடைய வேலையை. அதை தான் இவர் ரிசர்ச் பண்றாரு. எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு, அதாவது டிவிக்குள்ள நான் சொல்றேன், இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது. அந்த போய் அது ஸ்கேன் பண்ணி, அதெல்லாம் ஒயர் தான். கண்ணாடி தான் ஸ்கேன் பண்ணுது பாருங்க, வேற எதுவும் கையெல்லாம் வைக்கல. கண்ணாடியை தான் ஸ்கேன் பண்ணுது. அந்த ஸ்கேனிங்ல எத்தனை ட்ராக் போகுது பாருங்க. அந்த ட்ராக்ல எந்த இடத்துல பேர்ன் ஆயிருக்கு, எந்த இடத்துல இது ஆயிடுச்சுன்றதெல்லாம் அது கண்டுபிடிச்சிக்கும். அந்த ட்ராக்கை சரி பண்றது தான் இதனுடைய வேலை. அதானா ஷார்ட்டா எங்க இருக்கு? இதுதான் ஷார்ட். இந்த ஷார்ட் ரிமூவ் பண்றத அந்த மிஷின் பண்ணுது பாருங்க. அந்த ஷார்ட் அந்த லேசர் மூலமா அந்த ஷார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகே. அந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ரெடியான மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ்லாம் இருக்கும். ஜாயின்ட்ஸ்லாம் வந்து கட் ஆயிடும். ஓகே. சோ நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் நம்ம வந்து ரீட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இது ஓபன் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல படம் வர இப்போ நம்ம மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னா அது படம் வந்துடும். அந்த மாதிரி எதனா ஃபால்ட்னா அது ரிப்பேர் ஆகும். எஸ். சோ லேசர் மிஷினோட வர்க்கே வந்து இதுதான். ட்ராக் கட் ஆச்சுன்னா ஜாயின் பண்றது, எரிஞ்சு போச்சுன்னா கட் பண்றது. இந்த மாதிரி இதா இருக்கு. எரிஞ்சு போயிருக்கிறதுல. ஆமா. சோ இது வந்து ஜாயிண்ட் லெஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இது மாதிரி ஜாயிண்ட் லெஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அது மாதிரி எரிஞ்சு போன பாயிண்ட் வந்து நாங்கள் இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து லேசர் பாயிண்ட். இது பாயிண்ட் அந்த இடத்துல காட்டுது. இந்த ஃபயர் இருக்கு பண்ணி இந்த இடத்துல ட்ராக்கை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்பிளே கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி மிஷினில் வந்து நாங்கள் ரிப்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி இது இல்லாமல் இது வந்து அட்வான்ஸ் மிஷின். இது ஃபர்ஸ்ட் பிஃபோரா வந்து இது கிளாஸ்ல ஷார்ட் இல்லாமல் கீழே ஐசி ஷார்ட் இருக்குல்ல, அங்கே ஒரு மிஷின் இருக்கு. சரி. ஸோ அந்த மாதிரி மிஷின் நம்ம அதை ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே ஓகே. இது வந்து மிஷின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இந்த மிஷின் மட்டும் தான். இந்த மிஷின்ல இது பண்ணணும். இந்த மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் இந்த இதுல இருக்குல்ல, காஃப் ஐசி சொல்லுவாங்க. இப்போ மேல வெர்டிகல் லைன்ஸ் வருது இந்த மாதிரி மேல. சோ அந்த மாதிரி இருக்கிறது இல்ல, இந்த பிசிபி ஷார்ட் ஆயிடும், வாட்டர் டேமேஜ். சில பேர்லாம் வந்து காவா ஓரத்துல இருப்பாங்க, சி சைடுல இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த போர்டு போயிடும். ஓகே ஓகே. இந்த போர்டு ரீப்ளேஸ் பண்றோம். இந்த காஃபி இதெல்லாம் இந்த மிஷின்ல பண்றது. இந்த மிஷின் ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் தான் ஃபர்ஸ்ட் மெயின் ஒர்க் இருந்தது. அந்த மிஷின்ல கிடையாது, லேசர் மிஷின்ல கிடையாது. சோ இப்போ இன்னும் அட்வான்ஸ் சர்வீஸ் நம்ம ரெடி பண்ணணும், இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரணும். இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இதுவே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இந்த மாதிரி மிஷின்ல வந்து 90% பேனல் வந்து ரிப்பேர் ஆயிடும். இதுல ஆகாத பேனல் நம்ம அந்த மிஷின்ல கொண்டு போறோம். ஓகே. இது மாதிரி உங்களுக்கு என்ன பேனல்ல டக்குன்னு தூக்கி போட்றாம நிறைய பேர் வந்து டிஸ்ப்ளே போயிச்சு படம் வர தூக்கி போட்டு வாட்டி யோசிக்கிறாங்க. ஆமா. அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த மாதிரி கூட ரிப்பேர் பண்ணலாம். நம்ம கம்மி செலவு. இப்ப நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் டிவி வாங்கிருப்பீங்க. ஆனா நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் 60,000 70,000 சொல்லுவாங்க நம்ம ரிப்பேர் பண்றதுக்கு. சோ அது எல்லாமே இப்ப எக்ஸ்பென்சிவ் எடுத்து வந்தீங்கன்னா 6 to 7,000 ரிப்பேர் ஆயிடும். பெரிய சைஸ் டிவியா இருந்தா. சின்ன சைஸ்னா 3 to 4,000 ரிப்பேர் ஆகும். சோ அது மாதிரி கஸ்டமர் வந்து தெரியணும். இந்த மாதிரி தெரியாத நிறைய பேர் இருக்காங்க, தூக்கி தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து அதை ரிப்பேர் பண்ணலாம்னு ஒரு மோட்டிவேஷன் வந்து எடுத்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா இது மாதிரி சூப்பரான வீடியோவா இருக்க போது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருக்க போது. உங்க டிவியை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது என்ன கண்டிஷன்ல இருக்கோ கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க.